வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் என 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷான் தாலிப். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சக்தியும் குளோபல் டிவியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அது மாத்திரமன்றி எங்களுடைய செய்தி அறிக்கை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நமது ட்விட்டர் வலைதளத்தினூடாக பதிவிடக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கிறது. இனி விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஒற்றுமையாக செயற்படுமாறு கூட்டமைப்பு பொதுச் செயலாளரிடம் முன்னாள் பிரதமர் கண்ணீர் மல்க கோரிக்கை. மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்திற்கு மல்வத் மகாநாயக்க தேரர் பாராட்டு. வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள 65,000 வீட்டு திட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனம். சம்பூரில் கடற்படையினர் வசமிருந்த 177 ஏக்கர் காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பு. பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் 2வது நாளாகவும் உண்ணாவிரதம். மத்திய கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு இதன்போது பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நிதாஸ் அத்தியாபனය තුල இலவச கல்வி இலக்குகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். நாட்டை கட்டியெழுப்ப, நாட்டை வலுப்பெற செய்ய, இந்த எதிர்கால சந்ததியினருக்காக சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக விரிவான தேசிய திட்டம் ஒன்றை முன்னெடுப்போம். இந்த பகுதியில் வாழும் அன்பான பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி வசதிகள் மற்றும் ஏனைய விடயங்களை நிறைவேற்றுவதில் பொறுப்புடன் செயற்படுவதை கூற வேண்டியுள்ளது. පහසුකම් සඳහා අධ්‍යාපනය මෙන්ම අනිකුත් ඉන් බාහිර කටයුතු පිළිබඳව විශේෂ වගකීමකින් කටයුතු කරන බව ප්‍රකාශ කරන්නට ඕනේ. யுத்தத்தால் இடம்பெயர்ந்த வடக்கு கிழக்கு மக்களுக்காக முன்னெடுக்கப்படவுள்ள 65,000 வீட்டுத் திட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம் மற்றும் இந்து மத விவகார அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த வீடமைப்பு திட்டத்திற்கு கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. தேசிய வரவு செலவு திட்டத்திற்கு சுமை ஏற்படாத வகையில் இந்த வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்காக நிர்மாண பணிகளை மேற்கொள்ளவுள்ள நிறுவனம் 2 வருட நிவாரண காலத்தை வழங்கியுள்ளது. அத்துடன் இதற்கான பணத்தை 12 வருடங்களில் தவணை அடிப்படையில் செலுத்துவதற்கான சந்தர்ப்பமும் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் DM சுவாமிநாதன் குறிப்பிடுகின்றார். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்காக 21 லட்சம் ரூபாய், அதாவது 2.1 மில்லியன் ரூபாவை செலவிடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 65,000 வீட்டு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட மாதிரி வீடு அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. Our president had inspected the houses put up by a French company in Telipalay and Kopai. பிரெஞ்சு நிறுவனம் ஒன்றினால் தெல்லிப்பளை மற்றும் கோப்பாயில் வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நான் தவறாக நினைப்பதாக அமைச்சர் DM சுவாமிநாதன் கருதினாலும் எதுவும் செய்ய முடியாது. இந்த வீடுகள் எமது மக்களுக்கு பொருத்தமானவை அல்ல. எமது காலநிலை, எமது சூழல், எமது கலாச்சாரம் மற்றும் எமது வாழ்க்கை முறை ஆகியவற்றிற்கு இந்த வீடுகள் பொருத்தமானவையாக அமையாது. They do not suit our culture, our way of life. இந்த வீடமைப்பு திட்டத்தில் நிதி மோசடி இடம்பெறுவதற்கான சாத்தியம் உள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா அனுர்குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் நேற்று குறிப்பிட்டார். இந்த திட்டத்திற்காக பகிரங்கமாக விலை மனுக்கள் கோரப்பட்டாலும் தெரிவு நடவடிக்கை மிகவும் ரகசியமாகவும் வெளிப்படைத்தன்மையின்றியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் பாரதூரமான நிதி மோசடி ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 65,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான கொள்முதல் செயற்பாடு எவ்வாறு கையாளப்பட்டுள்ளது? அரசாங்கம் 21 லட்சம் ரூபாயை செலவிட்டு வீடொன்றை அமைத்துக் கொடுக்கும் இடத்தை நான் அறியேன். இந்திய வீட்டு திட்டத்தில் வீடொன்றுக்கு 5,50,000 ரூபாய் செலவானது. ஐரோப்பிய நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டத்தில் 6,50,000 ரூபாய் செலவானது. இந்த வீடு 12 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. 21 லட்சம் வரை அந்த தொகை எவ்வாறு அதிகரித்தது? 11 லட்சம் அதிகரித்துள்ளது. இந்த திட்டத்திற்கான விலை மனு கோரலை அடுத்து முதற்கட்டத்தில் 15 நிறுவனங்களை தெரிவு செய்ததாகவும் இந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கான அனுபவம் மற்றும் நிதி வசதிகளை கொண்ட சிறந்த நிறுவனமே இறுதியில் தெரிவு செய்யப்பட்டதாகவும் அமைச்சர் சுவாமிநாதன் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதற்கமைய இந்த திட்டத்தை பிரான்சின் அசிலோமிட்டோல் நிறுவனத்திடம் ஒப்படைத்ததாகவும் அமைச்சர் கூறினார். Why the price of the house increased from 1.2 million to 2.1 million?
இந்த வீட்டிற்கான செலவு 1.2 மில்லியனில் இருந்து 2.1 மில்லியன் வரை எவ்வாறு அதிகரித்தது என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். அடிப்படை செலவு 1.369 மில்லியன் ஆகும். மொத்த செலவிற்கு கழிவறை கட்டமைப்பு, குழாய் கிணறு, மின்சார இணைப்பு, கேஸ் அடுப்பு மற்றும் ஏனைய வசதிகள் அடங்குகின்றன. அதேபோன்று 2015 ஆண்டில் இருந்த டாலர் பெறுமதிக்கு அமைய இதற்கான மொத்த செலவு 2 மில்லியனும் 10,500 ரூபாவுமாக அமைந்துள்ளது. இந்த நிர்மாண பணிகளை முன்னெடுக்கும் நிறுவனம் சமூக பணியாக வீட்டு தளபாடங்களை விநியோகிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளது. டாலரின் தற்போதைய பெறுமதிக்கு அமைய ஒரு வீட்டுக்கான செலவு 2.18 மில்லியனாக அமைந்துள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கம் சுமார் 65,000 மில்லியன் ரூபாய் மேலதிக செலவை சுமக்க நேரிடும் என அனுருகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டுகின்றார். இதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனும் இந்த வீடமைப்பு திட்டத்திற்கான செலவு தொடர்பில் சபையில் நேற்று கருத்து வெளியிட்டார். அரசாங்கம் இலவசமாக 65,000 வீடுகளை எமது மக்களுக்கு வழங்குகின்றமை தொடர்பில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மிகவும் அவசியமாக உள்ள தருணத்தில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் எமது கண்களுக்கு எதிரே நடைபெறுவதைக் கண்டும் கண்களை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பது இதன் மூலம் புலப்படாது. அத்தியாவசியமானவர்களுக்கு இந்த 65,000 வீடுகள் கிடைப்பதாக நினைத்துக் கொள்வோம். ஒருவருக்கு அதேபோன்று வீடு உள்ள ஒருவரது வீட்டின் பெறுமதியை விட 2 அல்லது 3 மடங்கு பெறுமதியான வீடு கிடைக்குமாக இருந்தால் உண்மையிலேயே இந்த வீட்டின் பெறுமதி என்னவென்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இதேவேளை சம்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றிய அமைச்சர் D.M. சுவாமிநாதன் இந்த வீடமைப்பு திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். சிலர் கூறுகிறார்கள், ஏன் கேஸ் கொடுக்கிறீர்கள் ஒரு வீட்டுக்கு? அதற்கு காரணத்தை நான் கூறுகின்றேன். இன்று விறகு வாங்குவது கஷ்டம். இன்றைக்கு விறகு ஒரு கிலோ 15 ரூபாய். ஒரு வீட்டுக்கு 75க்கு 100 ரூபாய்க்கு இடையிலே ஒரு விறகு வாங்க வேண்டும் ஒரு நாளைக்கு. அந்த விறகை வாங்குவதற்கு கடினம். அப்படி 100 ரூபாய் ஒரு நாளுக்கு விறகு வாங்க வேண்டாம், 30 நாளுக்கு 3,000 ரூபாய் செல்லும். ஆனால் நாங்கள் ஒரு கேஸ் சிலிண்டரை வைத்தால் அந்த கேஸ் சிலிண்டரின் மூலமாக 1,450 ரூபாய் மூலமாக அந்த கேஸ் சிலிண்டரை கொடுக்கலாம். நாங்கள் சில தொலைபேசிகளை கொடுக்கின்றோம், கம்ப்யூட்டர்கள் கொடுக்கின்றோம், வைஃபை சிஸ்டம் வேண்டுமென்றால் அவர்கள் அதையும் கொடுப்போம். ஏனென்றால் மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டும். சிலர்கள் கூறுவார்கள், ஏன் தலபாடம் கொடுக்கின்றீர்கள்? அப்பொழுது கௌரவ பிரதமர் அவர்கள் எனக்கு கூறினார்கள், நீங்கள் தலபாடம் கொடுப்பது முக்கியத்துவம் ஏன் 30 வருட காலமாக நிலத்திலே படுத்தவர்களுக்கும் நிலத்திலே படுக்க முடியாதவர்களுக்கும் ஒரு கட்டிலை கொடுத்தால் ஏன் நடக்கப் போகின்றது? அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த முன்னேற்றம், அந்த ஒரு வீடை நாங்கள் கட்டுவது, அந்த கட்டிடத்தினுடைய அதாவது வெயிட் 3 டன், அதை கையினால் அசைக்க முடியாது. 3 டன் வீட்டை எப்படி கையினால் அசைக்கலாம்? சமூக நிலையை நாங்கள் முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் செய்கின்றோம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது என்பதை நான் கூற விரும்புகின்றேன். சம்பூரில் கடற்படையினர் வசமிருந்த பொதுமக்களின் 177 ஏக்கர் காணி இன்று உத்தியோகபூர்வமாக அவற்றின் உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன காணிகளை கையளிப்பதை அடையாளப்படுத்தும் உத்தியோகபூர்வ ஆவணங்களை கிழக்கு மாகாண ஆளுநரிடம் ஒப்படைத்தார். இந்த வைபவத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், அமைச்சர் D.M. சுவாமிநாதன், கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது, கிழக்கு மாகாண சபை அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள், பாதுகாப்பு செயலாளர் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். 2006 ஆண்டில் நிலவிய அசாதாரண சூழல் காரணமாக சம்பூரில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் சுமார் 10 ஆண்டுகளின் பின்னர் அந்த காணிகள் மீண்டும் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பூரில் கடற்படையினர் வசமிருந்த 237 ஏக்கரில் 60 ஏக்கர் காணி ஏற்கனவே பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அந்த பகுதியில் இருந்த சம்பூர் மகாவித்யாலயமும் புனரமைக்கப்பட்டு மீண்டும் இயங்கக்கூடிய நிலையில் கையளிக்கப்பட்டுள்ளது. சம்பூரில் காணி விடுவிக்கப்பட்டதை அடுத்து அங்கிருந்து இடம்பெயர்ந்த 546 குடும்பங்கள் இன்றிலிருந்து மீள குடியேறுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மாவட்ட செயலக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சம்பூரில் காணிகளை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் உரையாற்றினார். தொலைபேசியில் ஒவ்வொரு நாளும் சம்பூர் பகுதியைச் சேர்ந்த 2, 3, 4, 5 பேர் பேசுகிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், சம்பந்தரையா நினைத்தால் இதை இல்லாமல் செய்யலாம், சம்பந்தரையா நினைத்தால் பாராளுமன்றத்தில் பேசலாம், சம்பந்தரையா நினைத்தால் ஜனாதிபதியுடன் பேசலாம், சம்பந்தரையா நினைத்தால் பிரதமர் நரேந்திர மோடியோட பேசி கூட இந்த கருமத்தை தீர்க்கலாம். ஆனால் சம்பந்தரையா செய்யாமல் இருக்கின்றார். நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதேபோல நுரைச்சோலை அனல் மின் நிலையம் தொடர்பிலும் சம்பந்தன் இங்கு கருத்து தெரிவித்தார். ஒரு அனல் மின் நிலையம் தற்போது இலங்கையில் இருக்கின்றது. நுரைச்சோலை என்ற இடத்தில் ஒரு அனல் மின் நிலையம் இருக்கின்றது. அங்கே உள்ள நிலைமை பற்றி நான் விசாரித்திருக்கின்றேன். எனக்கு சொன்னார்கள், அந்த நிறுவனத்தில் வேலை செய்கின்ற மேல் அதிகாரிகள், ஐயா, ஆரம்பத்தில்
இதை எதிர்த்தவர்கள் தான் தற்போது அந்த அனல் மின் நிலையத்தில் வேலை பார்க்கின்றார்கள். தற்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பிரச்சனை இருக்கிறது. இதுவரை காலமும் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு கைமாறாக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே உங்களை இங்கு குடியிருத்திவிட்டு மாத்திரம் போய்விடாமல் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வாதாரத்தை தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமான கிராமத்தினுடைய அபிவிருத்தி, அது கல்வியாக இருந்தாலும் சரி, சுகாதாரமாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் ஒட்டுமொத்தமாக அதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இங்கு எத்தனையோ பேர் எத்தனையோ நாட்கள் சாப்பிடாமல் இருந்த வரலாற்றை நாங்கள் அறிவோம். அவர்கள் அரசாங்க ஊழியர்களோ சாதாரண மக்களோ எல்லோரும் பாதிப்புக்கு உட்பட்டவர்கள். எல்லோருக்குமாக இந்த நிவாரணங்களை அவர்களுக்கு அளித்து அவர்களுடைய ஒரு நேர்த்தியான வாழ்க்கைக்கு வழி சமைக்க வேண்டும். தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் இந்த ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பை தொடர்ந்தும் கொடுக்க வேண்டும். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் இன்றும் பல்வேறு தரப்பினர் கருத்து வெளியிட்டனர். அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியாகும் அமில வாயு மற்றும் சாம்பலுக்கு என்ன செய்வது என்பதே பிரச்சனையாகும். எனினும் இதனை விடவும் அபாயகரமான கழிவுகள் வெளியாகும் சாத்தியம் உள்ளதாக தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக ரசம் வெளியாகலாம் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அது உணவு கட்டமைப்பிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே காரணமாகும். எமது நாட்டில் இல்லாத நிலக்கரியை கொண்டு வந்து எமது நாட்டு மக்களின் சுகாதாரத்திற்கு குந்தகம் ஏற்படுத்துகின்றமை தொடர்பில் கவனமாக ஆராய வேண்டும். நுரைச்சோலையில் பயன்படுத்தப்படுகின்ற நிலக்கரியை விட 12 வீதம் குறைவாக உள்ள அனல் உள்ள நிலக்கரியை இங்கு பயன்படுத்தப்பட உள்ளது. மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அதிகளவு நிலக்கரியை எரிக்க நேரிடும். ஆகவே அதிகளவில் வாயுக்களும் சாம்பலும் வெளியேறும், பாதிப்பும் அதிகரிக்கும். நிலக்கரி எரிக்கப்படுவதால் வெளியாகும் ஒரு சில பதார்த்தங்கள் நீராவியுடன் கலப்பதால் அமிலமழை பெய்யலாம். அதிகமான அளவு அமிலமலை வீழ்ச்சி நாட்டின் மத்திய பகுதியில் பதிவாகலாம். குறிப்பாக வடமத்திய மாகாணத்தில் உள்ள பழமை வாய்ந்த இடங்கள், பொலனறுவை, அனுராதபுரம், சீகிரியா போன்ற இடங்களில் இருக்கும் தொல்பொருட்கள் கூட நேரடியாக பாதிக்கும் அபாயம் இருக்கிறது. நிலக்கரி மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மிகவும் லாபகரமானது என இலங்கை மின்சார சபை கூறினாலும் இன்று வவுனியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் மின்சக்தி மற்றும் புதுப்பிக்க சக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 2020 ஆண்டளவில் 400 மெகாவாட் மின்சாரத்தை சேமிப்பதே எமது முயற்சியாகும். சம்பூர் மின் நிலையம் தொடர்பில் 8 வருடங்களாக பேசப்படுகிறது. அங்கு எத்தனை மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட போகிறது என்பதை இதுவரை கணிப்பிட முடியாமல் போயுள்ளது. 500 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாம் பாரிய கடனை சுமக்க வேண்டும். வருடாந்தம் நிலக்கரிக்கான செலவை ஏற்க வேண்டும். வருடாந்தம் 24 லட்சம் மெட்ரிக் டன் நிலக்கரி எமக்கு தேவைப்படும். அந்த நிலக்கரியை கொள்வனவு செய்வதற்கு 65 பில்லியன் ரூபாய் தேவை. அந்த பணம் எங்கே செல்கிறது? மலேசியா, ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யாவுக்கே அந்த பணம் செல்லும். நாட்டின் மொத்த செலவில் 40 வீதத்தை நாம் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக செலவிடுகிறோம். அதில் அரைப்பகுதி மின்சார உற்பத்திக்காக செலவிடப்படுகிறது. இதுவே மிகவும் லாபமானது என மின்சார சபை கூறுகின்றது. நிலக்கரியை இறக்குமதி செய்வதால் அதிகளவு பணம் வெளிநாடுகளுக்கு செல்லும் என மின்சக்தி அமைச்சர் கூறுகின்றார். இது பொருளாதார ரீதியிலும் லாபகரமானது அல்லவென அரசாங்க தரப்பில் கூறப்படுகின்ற நிலையில் அதிகாரிகள் பொறுப்போடு இதனை ஆராய்ந்து ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாது? சூரிய சக்தி, காற்றலை சக்தி ஆகியன தொடர்பில் பரிசோதனைகளை நடத்தி புதுப்பிக்கத்தக்க சக்தியை உற்பத்தி செய்வது குறித்து ஆராய முடியாமைக்கான காரணம் என்னவென்பதே எமக்குள்ள பிரச்சனையாகும். தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவு கேப்பாபிலவு பகுதி மக்கள் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாகவும் இன்றும் தொடர்கின்றது. தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி முல்லைத்தீவு கேப்பாபிலவு பகுதி மக்கள் நேற்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். கேப்பாபிலவு பகுதியில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி பல முறைகள் போராட்டங்கள் நடத்திய போதிலும் இன்னும் நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை என உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். முகாமில் இருக்கைக்கு எங்களை ஊருக்கு தான் விடணும்னு சொல்லி கடைசிய கட்டம் மட்டுக்கும் இருந்து வந்து எத்தனவே எங்களை ஊரை விடுறோன்னு சொல்லிட்டேன். அரிசியை கொண்டு வந்து இடையில இங்கே அதில் மாதிரி காட்டுக்க விட்டு இருக்கிறோம். நாங்கள் பொறுத்து இருந்தோம். எங்களிடம் விடுவினம்ட்டு விடையில் ஒரு கண்டம் உள்ள ஊட்டிகள் எல்லாம் உழந்து
எங்களை ஊர் தான் வேணும். இல்லை, ஆழமான கிணறு போட்டால் எங்களுக்கு எந்த வசதியான வாய்ப்புகளும் இல்லை. நாங்கள் தண்ணி தாகத்தில் இருக்கிறோம். எங்களோட சொந்த கிராமத்துக்கு விடுங்க. எங்களால் இனியும் மறுமப்படையிலாது வயது வந்த பிள்ளைகளை படிக்கக்கூட வசதி இல்லாத நிலையில நாங்கள் மிகவும் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இப்பவும் அகதி வாழ்க்கை. எங்களுக்கு இந்த அகதி வாழ்க்கையில இருந்தே நாங்கள் எங்களோட சொந்த இடத்துக்கு போகணும். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள ஆறுமுகம் கணபதி பிள்ளை என்னும் நபர் சாகும் வரை உண்ணாவிரதத்தை முன்னெடுத்துள்ளதுடன் கேப்பாப்பிலவு மக்கள் சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ராணுவம் புதிதாக காடுகளை அழித்து அங்கே குடியேறுகின்ற கூட உருவாகியிருக்கின்றது. கெனடியன் தோட்டம் என்ற இடத்திலே அந்த இது நடைபெறுகின்றது. நாங்கள் இங்கே இருக்கின்ற ராணுவங்கள் தங்களுடைய நிலங்களை மக்களுடைய நிலங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். மேலும் மேலும் நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற செயல் தொடர்ந்து நடைபெற்று வருவது வேதனைக்குரிய விடயம். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் வலிகாமம் வடக்கு பகுதிக்கு வந்தபோது அந்த மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளைத்தான் கேட்கின்றார்கள். வேறு யாருடைய காணிகளையும் கேட்கவில்லை. சொந்த காணிகளை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு மட்டுமே அந்த ஊர பஞ்சகம். நிச்சயமாக கேப்பாப்பிலவு மக்களுடைய பூர்வீக நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இதுக்கு அரசு செவிசாய்த்து நிச்சயமாக இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு மதிப்பளித்து இந்த மக்களுடைய பூர்வீக காணிகளை விடுவிக்க வேண்டும் என நானும் இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்தாது நடத்துமாறு கடுவளை மாநகர சபையின் முன்னாள் மேயர் ஜேஜ் புத்ததாச கோரிக்கை விடுத்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்தி இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட கூட்டமைப்பின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து தலைவர்களிடமும் வேண்டுகோள் விடுக்கிறோம். மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றியை நோக்கி இட்டு செல்வார் என்பதற்காக எவரேனும் காலை வாரக்கூடாது. அவ்வாறு செய்தால் அவர்கள் பாராளுமன்றம் செல்வதும் கேள்விக்குறியாகிவிடும். இந்த தேர்தலில் நாம் வெற்றியீட்டுவதற்கு இடமளிக்குமாறு நான் மிகவும் தயவாகவும் அன்போடும் வேண்டுகோள் விடுக்கிறேன். இதன்போது நீதியான சட்டம் தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டார். இந்த குமார் குணரத்னத்திற்கு உள்ள குற்றச்சாட்டு என்ன? போலி கடவுச்சீட்டு தொடர்பானது. விமல் வீரவங்ச மற்றும் அவரது மனைவிக்கும் போலி கடவுச்சீட்டு குற்றச்சாட்டே உள்ளது. போலி கடவுச்சீட்டு குமார் குணரத்னம் சிறையில் உள்ளார். விமல் வீரவங்ச பாராளுமன்றத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே ஜனநாயகம் சட்டம் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதிக்கட்ட சாட்சி விசாரணை இன்று முல்லைத்தீவில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அமர்வு இன்று முதல் நாளை மறுதினம் வரையான 3 நாட்களுக்கு மாவட்ட செயலகத்தில் இடம்பெறுகின்றது. இன்றைய அமர்விற்கு 200 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் எஸ் டி குணதாஸ் கூறினார். இதுவரை 142 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் 23 புதிய முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் பவுனி ஆகிய 3 மாவட்டங்களின் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவுள்ளதுடன் இன்றைய தினம் விசாரணைகள் 4 பிரிவுகளாக இடம்பெற்று வருகின்றன. இன்றைய நாள் அமர்வுகளில் பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இன்றிலிருந்து எதிர்வரும் 30ஆம் தேதி வரையான 6 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் எஸ்.டபிள்யூ குணதாஸ் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அமர்வு இன்று முதல் 3 நாட்களுக்கு மாவட்ட செயலகத்தில் இடம்பெறவுள்ளது. வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களில் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவுள்ளதுடன் இன்றைய தின விசாரணைகள் 4 பிரிவுகளாக இடம்பெற்றன. இன்றிலிருந்து எதிர்வரும் 30ஆம் தேதி வரையான 6 நாட்களுக்கு இந்த சாட்சி விசாரணை அமர்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் எச்.டபிள்யூ குணதாஸ் குறிப்பிட்டார். இது மகன், இது தகப்பன், இது தாப்பு. இவங்க 2 பேரும் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் சரண்டா வண்டியை பிடிச்சது. இல்ல புள்ள பாலகுமார். ஓ 47 பிறந்தவர். என்ன தேதியில காலம் போனது? 2009 5/17 சரண்டர் ஆயிடும். He surrendered at what point? ரெட்டை வாய்க்கா. பிளேஸ் கால் ரெட்டை வாய்க்கா. Surrendered to army. அதுக்கு பிறகு தேடி பார்த்தீங்களா? இந்த பேர் ஆமிக்கு தான் சரண்டர் பண்ணினது. கடைசி யுத்தம். அவர் போனது புல்மோட்டைக்கு சிகிச்சை பெற போனாரா? அப்பல் வந்து ஏத்தினது தானே அப்ப ஆக்கல காயக்காரர். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அது பிறகு புல்மோட்டைக்கு தகப்பனும் பிள்ளையோட போனது. அவருக்கு உதவிக்கு போனார். பிள்ளைய முதல்ல இறக்கிட்டு நாங்க கப்பல எங்க இறக்குனாங்க? புல்மோட்டையில. பிறகு வேற ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தானே வேற இறக்கி பிள்ளைக்கு அறிவில்லை. பிள்ளைக்கு தகப்பனிட்ட வந்து வாய்முறைப்பாடு எல்லாம் எடுத்து
தண்ணி போட்டு இவர் கேட்டாரா எங்கட பிள்ளையோட தான் நான் வந்தேன்னா என் பிள்ளை அங்கே ரெண்டு கேட்க கூட்டியாண்டு போய் காட்டுச்சினம்மா அங்க கொண்டு போய் காட்ட 8 போடி அங்க செத்து இருக்கு. அதுல பார்த்தா எங்கட பிள்ளை இல்லை. சும்மா சிவிலோட ஒரு தம்பி நின்று வீடியோவில போன்ல படம் எடுத்து காட்டினவரா இதுல தட்டி தட்டி பார்த்தாராம் உங்களோட பிள்ளை இருக்குதா ஐயா பாருங்க. அப்ப இவர் இப்படி பாக்குற போது எங்கட பிள்ளை அப்படி செஞ்சர்ல கிடக்கு. அப்ப இதுதான் என் புள்ள உங்களோட பிள்ளைய நாங்க அனுப்பிட்டோம் ஐயா. எங்க அனுப்பிட்டோம் நாங்க உங்களோட பிள்ளைய குணப்படுத்தி போட்டு உங்கள்ட்ட அனுப்புவோம், நீங்க முகாமுக்கு போங்க. எங்க தெரியாது அனுப்பிட்டோம் சொன்னாங்க. அவர் இங்கே இருந்து வெளிநாடு போறதுக்காக போனவர். போன இடத்துல அங்க வவுனியாவால திருவண்ணாமலை போனது. திருவண்ணாமலை தம்பல கிராமத்துல 2 பேர் சிஐடின்னு சொல்லி வந்து வாகனத்துல விசாரிச்சுட்டு விடுறேன்னு சொல்லி போய் ஒரு நாள் போய் அடுத்த நாளே சிஐடி வந்து விசாரிச்சு ஏற்றி கொண்டு போனது. அது அண்டு இங்க இருந்து 30ஆம் தேதி போனவர். அங்க என்னட்ட 4ஆம் தேதி என்னோட போன் கதைச்சவர். அண்டில இருந்து அவர் சொல்றீங்க கண்ணவிடம் தேடினான். அப்புறம் பிள்ளைய கொண்டு போனாங்க. எல்லா இடம் போனேன். பிடிக்கல நான் முடிச்சிருக்கேன். வேற யாரும் பிடிக்காது. மேக்ஸ்வெல் பரணகம விசாரணை என்பது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை. சொன்னால் இது ஏற்கனவே சர்வதேச விழுமியங்களுக்கு உட்பட்டதாக இல்லை என்ற ரீதியில் இந்த விசாரணை குழு நிராகரிக்கப்பட்ட ஒன்று. மஹிந்த ராஜபக்ச அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதன் தலைவராக இருந்தவர். இவர் ராணுவத்தின் மேல் இந்த குற்றங்களை தான் சுமத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு விசாரணையை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இது ஒரு நீதியற்றது என்பதற்கு இந்த இவரது ஒரு கூற்று மட்டுமே போதுமானது. இது ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு விசாரணை. இருந்தாலும் அதை கண் துடைப்பாக இந்த நல்லாட்சி அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். அமைப்பின் பொதுச் செயலாளராக பதவியேற்றதன் பின்னர் அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று முதன்முறையாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் மல்வத்து விகாரைக்கு சென்ற அமைச்சர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். சிரசு முன்னெடுத்த இல்லங்கள் தோறும் திட்டத்தின் மூலம் நமது கிராமங்களின் நிலைமையை அறிய முடிந்தது. இன்னமும் போக்குவரத்திற்காக கால்நடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சுதந்திரத்தின் பின்னர் இன்னமும் இந்நாட்டை முன்னேற்ற முடியவில்லை. நாம் வாதங்களில் ஈடுபடுவதை விடுத்து கிராமங்களை முன்னேற்ற வேண்டியதே சிறந்தது. எக்காலத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து ஆட்சி செய்வது பற்றி நாம் இதுவரை பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடத்தவில்லை. எமக்கிடையில் இணக்கப்பாடும் இல்லை. நான் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் எதிர்வரும் தேர்தலில் கூட்டமைப்பை வெற்றி பெற செய்ய நடவடிக்கை எடுப்பேன். அதில் சந்தேகமில்லை. எமது கட்சியை இரண்டாக பிளவுபடுத்த அல்லது புதிய கட்சியொன்றை ஆரம்பிக்க யாராவது நினைப்பார்களாக இருந்தால் அதன் லாபம் யாரை சென்றடையும். எமது அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்காக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களில் எவரும் இல்லாமல் செய்ய மாட்டார்கள் என நான் நினைக்கின்றேன். வெடித்து சிதறுவதை காண விரும்பும் பலர் இருக்கின்றனர். வெடிக்காவிட்டால் எதிர்காலம் இல்லாதவர்களும் இருக்கின்றனர். எதிர்க்கட்சியில் ஒரு பகுதியினர் உள்ளனர், ஆளும் கட்சியிலும் உள்ளனர். 2 தரப்பினரும் வாதங்களில் ஈடுபடுகின்றனர். ஆனால் அவர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றனர். ஹைட் பார்க்கிற்கு சென்றவர்களுக்கு மாத்திரமே முதுகெலும் உள்ளது, ஏனையவர்களுக்கு இல்லை என கருத முடியாது. ஆனால் ஹைபாக் செல்வதை தவிர்த்திருந்தால் நல்லது. அது குறித்து கட்சி தீர்மானிக்கும். கட்சிக்குள் விவாதங்களும் இடம்பெற்று அணிகள் உருவாக்கினாலும் இறுதியில் நம்மவர்கள் ஒன்று சேர்வார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கண்டி மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களின் சந்திப்பு ஒன்றும் இன்று பிற்பகல் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் மஹிந்த அமரவீரவின் தலைமையில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் முன்னாள் பிரதமர் DM ஜெயரத்னவும் கலந்து கொண்டிருந்தார். நான் அநேக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில்லை. எனக்கு கவலையாக உள்ளது. யாராவது கட்சியை பிளவுபடுத்த முயற்சித்தால் அது தவறான நடவடிக்கையாகும். நான் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து மூவரையும் ஒன்றுபட்டு செயற்படுமாறு கோரிக்கை விடுத்தேன். மூவரும் இணங்கினார்கள். පෞද්ගලික වශයෙන් මුරගේලා කතා කරා. අපි තුන්දෙනාම එකතු වෙලා මේකට මේ රටේ කිසිම ප්‍රශ්නයක් නැතුව ඉදිරියට යන්න පුළුවන් කියලා. අපි තුන්දෙනා කැමති වුණා. මම පොඩක් ඉන්නේ. නෑ මොකද මතුද? නෑ පොඩක්. නෑ හරි මම නෑ
දැන් මං නෑ සහෝදරය මන්ත්‍රීතුමා අපි ගියේ මෛත්‍රීපාල සිරිසේන නෑ මේ පොඩකින් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ පෙරදුනේ එතුමා කියන නිසා විතරද මම කියන්නේ ඊට එහා දෙයක් අපි තාම පරාදයට හේතුව සාකච්ඡා කරේ නෑ අපේ පක්ෂේවත් අපි අවසාන හරි ආණ්ඩුව කොහාටද ගියේ ஸ்ரீலங்கா சுதந்திர அவரது வெளியேற்றம் மட்டுமா காரணம் அதைவிட ஒரு காரணம் இருந்தது இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.